ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் ஓட்டி 4FF ஆனால் ஹயாங் லைன்ஸோட த கேங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பட் பக்கத்துங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அண்ட் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் மாடல் லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கடா. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் என்ன ஆகிட்டுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸ்டாஃப் ரூமில் வந்து நின்றுட்டு, அதாவது ஸ்டாஃப்ஸ்குள்ளேயே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி சாட்டர்டே என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. கேர்ள்ஸ் வந்து அதை காதில் வாங்கியும் வாங்காமல் வந்துட்டு எங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பியிருப்பாங்க. அப்படி சாட்டர்டே நைட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். ஸோ வந்து நம்ம கேர்ள்ஸ் 3 பேருமே அவங்களோட வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு நைட் டைம் இருக்கும், ஒரு 8-9:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட ப்ளேஸில் வந்து உட்காந்து அவங்க வந்து ஜஸ்ட் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஸ்ரீக்கு ஒரு கால் வந்திருக்கும். ஸ்ரீக்கு அந்த கால் வந்தோடனே அடிச்சு பிடிச்சி வெளியே வந்துட்டு ரூம்குள்ளே இருந்திருப்பாங்க. அடிச்சு பிடிச்சி வெளியே வந்துட்டு கேர்ள்ஸ் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம கேர்ள்ஸ் 3 பேருக்கு தரத்தன்னு இழுத்துட்டு கீழே வந்துட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஷாதா, என்ன ஆச்சு, இப்போ எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நிறுத்திருக்கா, என்ன ப்ராப்ளம், அப்படி இப்போ எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா வந்து கேட்க, நம்ம ஸ்ரீமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டு கிளப்புக்கு போயிட்டு பிரச்சனை ஆயிடுச்சாமா, ஸோ செம்மையாக ஃபைட் பண்ணி அங்கே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க. உனக்கு யாரடி சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோனா கேட்க, அது ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் கால் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்க. சரி சரி முதல் ரிலாக்ஸாக இப்போ என்ன எந்த பப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே அந்த டாக்ஸி பிடிச்சி அந்த பப்புக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த கிளப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்ம காலேஜ் பசங்களும் அண்ட் ஆப்போசிட்டில் ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜும் வந்துட்டு செம்மையாக வந்து சண்டை போட்டு பசங்க 2 டீமாக சேர்ந்து செம்மையாக சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அங்கே இருக்க எல்லா திங்ஸும் உடஞ்சி அந்த பிளேஸே வந்துட்டு ரொம்ப ஒரு மெஸ்ஸியாக இருக்குது. வெறும் கிளாஸ் திங்ஸ் தானே இருக்கும் மோஸ்ட்லி, அது எல்லாமே உடஞ்சி போயிட்டு அப்படி இருக்குது. டேபிள்ஸ்லாம் உடஞ்சி கிடக்கு. அந்த சைடு நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. அப்படி போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு கேர்ள்ஸ் போகிறதுக்குள்ளே அங்கே வந்து போலீஸ் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஷவுட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து பசங்களாம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதாவது ஆப்போசிட் அந்த காலேஜ் பசங்களும் சரி அண்ட் கேர்ள்ஸோட காலேஜ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டும் சரி 2 பசங்களையும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க சரி போயிட்டாங்க. நம்ம வந்து கேர்ள்ஸ் வந்துட்டு அப்போ தான் கரெக்டாக வந்திருப்பாங்க. அப்போது ஒரு பையன் வேகமாக வந்துட்டு, ப்ளீஸ் மேம் காப்பாற்றுங்க, பாவம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எந்த தப்பு இல்லை, ப்ளீஸ் மேம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீக்கு ஒரு பையன் கால் பண்ணியிருப்பான்ல, அந்த பையன் வந்து சொல்கிறான். ஸோ அந்த பையனோட நேம் வந்து நம்ம ஜேன் வச்சுக்கலாம். ஸோ ஜே வந்துட்டு ரொம்ப வந்து அழுதுகிட்டே சொல்கிறான், நீங்கள் காப்பாற்றுங்க, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேம்பி சொல்லிட்டு இருக்கான். நம்ம வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது இல்லையா, அதனால் கேர்ள்ஸ் வந்து அப்படியே சண்டையை நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஸ்ரீ தான், சரி நான் உள்ளே போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிட்டு அந்த சிசிடிவிலாம் இருக்குல்ல அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு அங்கே இருக்க வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்கள்ல ஸ்டாஃப், அவங்கக்கிட்ட வந்துட்டு கேட்டு எனக்கு கொஞ்சம் சிசிடிவி மட்டும் காமிங்க, இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சரே இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஸ்ரீயும் அன் வந்துட்டு நிவியும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு யூனா அன் வந்து ஷாதா அந்த பையன்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஸோ வந்துட்டு உனக்கு இங்கே என்ன வேலை, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க அந்த பையனும் தேம்பி சொல்லிட்டு இருக்கான். பிகாஸ் அந்த பையனை தான் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு காலேஜில் வந்துட்டு பசங்க போட்டு அந்த லைப்ரரியில் அடிச்சிருப்பானுங்கள்ல, அந்த பையன் தான் அஜய். ஸோ வந்துட்டு அவனே இப்போ என்ன இந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கேர்ள்ஸ்க்கு எல்லா விஷயமும் தெரியல, கேதர் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணிட்டு தான் இங்கே வந்தே இருப்பாங்க ஒர்க்குக்கு. ஸோ வந்து தெரியும். ஸோ வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க அஜய் கிட்ட. ஸோ ஜெயுமே வந்துட்டு சொல்கிறான், எப்பவும் போல் வந்துட்டு என்னை புள்ளி பண்ணதான் என்னையும் என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ எப்பவும் போல் அவங்க என்ன வந்துட்டு ஒர்க் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த காலேஜ் பசங்க வந்துட்டு நம்ம காலேஜ் பசங்களை வந்துட்டு சும்மா டீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, உங்களுக்குலாம் என்னடா காலேஜே க்ளோஸ் பண்ண போகிறாங்க, நீங்கள் படித்தா என்ன படிக்காட்டி என்னன்னு ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ வந்துட்டு அப்போ கூட வந்துட்டு பசங்க ஒரு மாதிரி காமாக எதுவுமே பேசலை, அவங்களுக்கு கோவம் வந்துச்சு, பட் எதுவுமே பண்ணலை, அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டை வந்துட்டு அவங்க அடிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு தலையில் பிளட்டு வந்துட்டு அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஸோ அப்போ தான் வந்துட்டு பசங்களுக்கு கோவம் வந்து அதுக்கப்புறம் தான் பசங்க அடிக்கவே ஆரம்பித்தாங்க. ஸோ வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்காக தான் பசங்க அடித்தானுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இதை கேட்டோன்னு வந்துட்டு கேர்ள்ஸ் ஒன்றுமே புரியல, என்ன இவனுங்க தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க, இவனுங்களை ஏதாவது அடிச்சுப்பானுங்க, இப்போ வேற ஒருத்தர் அடிச்சான்னு மட்டும் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்களா, இவனுங்களை புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மேம் காப்பாற்றுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு டாக்ஸி ஒன்று வருதான். அதை பார்த்தோன்னே சரி நான் என் ஃப்ரெண்டு வந்து பார்க்க போகிறேன், நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் அவங்கள காப்பாற்றிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாட்டுக்கு தேம்பி அழுதுகிட்டே வந்துட்டு அந்த டாக்ஸியில் ஏறி வந்து போயிட்டான். ஏன்னா வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த காலேஜ் அதாவது இவங்க டீமாக தான் வந்திருப்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு, அதாவது இவங்க தான் அந்த கேர்ள்ஸு அந்த ஷாக்கிட்ட என்ட்ரன்ஸில் வந்து ஃபைட் பண்ண கேர்ள்ஸாக இருக்கட்டும், அப்புறம் லைப்ரரியில் சண்டை போட்டவங்க, அப்புறம் வந்துட்டு ப்ளே கிரவுண்டில் இருந்தாங்க, எல்லாருமே ஒரே டீமாக தான் இருப்பாங்க, எல்லாரும் தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இப்படி ப்ராப்ளம் நடந்தப்போ அந்த ஷாக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து ஃபைட் பண்ணியிருக்கோம் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் வந்துட்டு சரி நான் வந்து இவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணோட காரையே கூட்டிகிட்டு போயிருக்கோம். அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு
அந்த பொண்ணோட நேம் வந்துட்டு ஆன். ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஸோ அவனுமே அழுதுட்டு அங்கேருந்து போயிடறான். கேர்ள்ஸுமே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கேர்ள்ஸுமே காமிக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பசங்களே சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல. ஸோ வந்து பார்த்தா கரெக்டாக அதே மாதிரி தான் அவனுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்திருக்கானுங்க. என்னடா போங்க, நாங்கள் இப்போதைக்கு பிரச்சனை பண்ணுற மைண்ட் செட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு காலேஜை மூடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும். பட் இவனுங்களுக்கு வந்து அந்த அடிதடியிலேயே பழகிட்டானுங்களா, அதனால அவனுங்களை அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வர முடியல. அதனால வந்துட்டு சரி நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுங்க கண்ட்ரோலாக தான் இருந்திருக்கானுங்க. அப்போ இந்த ஜேவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஏன் இப்படி எங்களோட காலேஜை வந்து தப்பாக பேசுகிறீங்க, அதில் எங்கள் காலேஜ் மூட மாட்டாங்க, நாங்கள் கண்டிப்பாக எங்கள் காலேஜை வந்துட்டு நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பேசியிருப்பான். அவன் நார்மலாக ரொம்ப காமாக தான் பேசியிருப்பான். ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டான பையன். அவனே வந்துட்டு கொஞ்சம் வந்து ஓப்பனாக பேசியிருப்பான். இது வந்து பார்த்தோன்னே ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பட்டார் அப்படி எது சொல்கிறது, அப்படி தலையோட ஒரு அடி அடிச்சிருப்பாங்க. அவனோட ஹெட் வந்துட்டு அங்கே இருக்க டேபிளில் வந்துட்டு பட்டு அவனுக்கு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஃபுட்டேஜ் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னே வந்துட்டு சூப்பர் மொத்தத்தில் வந்துட்டு ஃபுட்டேஜும் கிடச்சிருச்சு. இதில் இவனுங்க என்ன பேசினானுங்கன்னு மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகலை. அது மட்டும் இருந்துச்சுன்னா இவனுங்களை இப்போயே வெளியே கொண்டு வந்துடலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி வேறு சாட்டர்டே வேறு வந்து தொலைங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா போக போகிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம நிவி எங்கள் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அங்கே பார்த்தா வந்துட்டு அந்த வந்து கிளப்போட வந்து ஓனர் இருப்பார்ல, அவர் வந்துட்டு அப்படி தலையில் கழிச்சு உட்காந்துரு அப்படி ஒரு ஷேரில் வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு பிபி ப்ரெஷர் எல்லாம் ஏறுது. பிகாஸ் அவர் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு இல்லையா, இப்படி உடச்சி வச்சுட்டு போயிருக்கீங்களேடான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக தேவையில்லை. இவரை கன்வின்ஸ் பண்ணாலே இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஏன்னா இவர் தான் கேஸ் கொடுக்க போகிறாரு, இவர் தானே கால் பண்ணியிருக்காரு போலீஸ்கிட்ட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்ல சரி வாங்க அவர்கிட்ட போய் பேசுவோம்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் 4 பேருமே போயிட்டு அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அவர் கேட்குற மாதிரியே இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயத்த வந்துட்டு இப்படி வந்து பண்ணிட்டானுங்கல்ல. இவங்களுக்கு சண்டை போடணுன்னா வேறு இடமே கிடைக்கலையா, இங்கே தான் வந்து சண்டை போடுவானுங்களா, இவனுங்களாம் ஸ்டூடெண்ட்டாக இல்லை வேறு யாருமா ரவுடி மாதிரி இருக்கானுங்க, இவனுங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் பேசுகிறதே காதில் கூட வாங்கலை. மேம் அவர் அங்கேருந்து அவரோட பைக் எடுத்துகிட்டு செம்மையாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு எதாவது கேர்ள்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண போயிட்டாரு. நம்ம கேர்ள்ஸ் வந்துட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, வாங்க நம்மளும் பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸுமே அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படியே வந்துட்டு இந்த ஜே சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஜே இங்கேருந்து வந்துட்டு காரில் வந்து டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய்ப்பால. அங்கே போயிட்டு அவன் ஃப்ரெண்டோட நேமை சொல்லி இவன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்கா. அவங்களுமே வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வேகமாக வந்துட்டு அப்படி லிஃப்ட்டில் கூட போல ஸ்டெப்ஸில் வேகமாக ஏறி போயிட்டு அவன் வந்து போய் பார்க்குறான். வந்துட்டு டாக்டர்ஸ் உள்ளே போகிறாங்க வராங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது மாதிரி பயத்துலேயே வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ வந்து கரெக்டாக வந்துட்டு டாக்டர்ஸும் வராங்க. அந்த ஆன் பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டர்கிட்ட பேசுகிறா. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாமே அந்த பொண்ணு தான் பார்த்துருக்கா. பிகாஸ் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலு. எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு போனாலே அவ்வளோ காசு வந்து செலவாகும். அந்த மாதிரி ஒரு பெரிய வந்துட்டு ஹாஸ்பிட்டல். ஸோ வந்துட்டு இவனுக்கு பயமாக இருக்குது, யார்கிட்ட என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தானே. ஸோ அவனுக்கு என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே பயந்துட்டே நின்றுட்டு இருக்கான். அந்த ஆனும் டாக்டர்கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு டாக்டருமே அங்கிட்ட இருந்து போயிடறாங்க. ஸோ ஆன் வந்துட்டு சரி இவனை நீ பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆன் என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து போயிடறாங்க. போயிட்டு டேப்லெட்டு அண்ட் வந்துட்டு அவனுக்கு தேவையான ஃபுட், அதாவது ஜேயோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேப்லெட் போடுறதுக்கு சம்திங் அந்த நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு நேராக வந்துட்டு அப்படியே வந்து அந்த பையன்கிட்ட ஜே கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஜே வந்துட்டு ஒரு மாதிரி பயத்தில் உள்ளே போகலாமா வேணாமா இப்போ நம்ம யார்கிட்ட என்ன கேட்குறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே வந்துட்டு நின்றுட்டே இருந்திருப்பான். ஸோ வந்து அவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்கே பாரு ½ கழிச்சு நீ உள்ளே போய் பாரு, நான் இங்கேருந்து கிளம்புறேன், இதில் எல்லாமே இருக்குது, நான் மார்னிங் வந்து அவனை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வேறு எதுவுமே பேசலை. ரொம்ப காமாக அங்கேருந்து வந்துட்டு போயிட்டா. இந்த சைடு ஜேக்கெலாம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஆனா இது இப்படி பேசினது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மாதிரி அரகண்டாக ரூடாக தான் பேசுவாள். இந்த மாதிரி காமாலாம் பேசி பார்த்ததே கிடையாது. ஆனா அப்படி பேசினது அது இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காள், இப்போ என்ன பண்ணுறது அமௌண்ட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி பயத்தில் தான் இருக்க. பார்த்தா மெடிசன் எல்லாமே வந்துட்டு அந்த மெடிசன் கவருக்குள்ளேயே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பில் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையுமே பே பண்ணி தான் வந்துட்டு கொடுத்துட்டே போயிருக்கு அந்த பொண்ணு. ஸோ எல்லாம் பார்த்தோன்னே வந்துட்டு இந்த சைடு ஜேக்கு வந்துட்டு ஒரு சைடு ஹாப்பியாக இருக்குது, இன்னொரு சைடு வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, பசங்க வேறு வந்துட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜேக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜேயோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஃபுட் கொடுத்துட்டு டேப்லெட்லாம் கொடுத்து ஜே வந்து அவன் கூட இந்த நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி அவனுமே பார்த்துக்கிறான். அப்படி இந்த சைடு வந்துட்டு ஆன் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஆனுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. ஐயோ இன்றைக்கி நடந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக வந்து போலீஸ்க்கு வந்துட்டு அவர் கால் பண்ணார், கண்டிப்பாக பசங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருப்பானுங்க, இப்போ என்ன பண்ணுறது, அவனுங்களை வேறு வந்துட்டு வெளியே வந்துட்டு கூட்டிகிட்டு வரணுமேனு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேனிக் ஆகுது வந்துட்டு ஆனுக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே டேட் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு டேடுக்கு வந்துட்டு கால் பண்ணாங்க. அதாவது ஆனோட அப்பாவுக்கு வந்துட்டு ஆன் வந்து கால் பண்ணாங்க.
ஆன் வந்து கால் பண்ணுறாங்க. பட் வந்துட்டு அங்கே வந்து அவங்க அப்பா வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல. ஸோ வந்துட்டு பரவாயில்ல இன்னொரு டைம் கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கால் வந்துட்டு போகிறாங்க. ட்ரை பண்ணிகிட்டே தான் வந்துட்டு கால் வந்து போயிட்டுருக்கு. எடுக்கலை. ஒரு 2, 3 டைம் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. எடுக்கவே இல்லை. ரொம்ப வந்துட்டு ஆனுக்கு செம்ம வந்துட்டு அப்செட்டாக இருக்குது. நான் எப்போ கால் பண்ணாலும் எடுக்கலை. அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு தானே கால் பண்ணுறேன். இந்த காலை கூட உங்களால் எடுக்க முடியலன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ண முடியலையே என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கில்ட்டாக இருக்குது. இன்னொரு சைடு அவங்க அப்பா மேலே கோவமாக இருக்குது. ஒரு பொண்ணா எனக்காக நீங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. ஒரு அப்பாவா நீங்கள் இது ஏதோ வந்துட்டு பண்ணணும் ஒரு பொண்ணாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. என்னை பேசாமல் நீங்கள் எங்கேயாவது வந்துட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுருந்துருக்கலாம்ல. நான் எங்கேயாவது போயிருந்திருப்பேன். நீங்கள் எதுக்காக என்ன இப்படி லைஃப்பில் வச்சுட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அழுகையே வந்துச்சு. கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. கரெக்டாக அந்த வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டு கார் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவுமே வந்துட்டு அவங்க அப்பா கால் பண்ணுறா. அவங்க அப்பா மறுபடியும் எடுக்கவே இல்லை. ஸோ வந்துட்டு சரி ஓகே மேனேஜருக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஃப்ரெண்டாக அது வந்துட்டு இது வந்துட்டு இவங்க அப்பாவான்னு பார்க்கும்போது ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு மேனேஜருக்கு கால் பண்ணாங்க. மேனேஜருமே கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க அப்பா அந்த எங்கே தான் இருக்காரு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு காலை கொடுக்க ஸோ வந்துட்டு இவங்க வந்துட்டு அது நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அந்த நம்பர் நீ தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. ஒரு பொண்ணோட நம்பர் கூட அவங்க அப்பா கிட்ட இல்லாத மாதிரி தான் வந்துட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான் மனசே உடஞ்சிருது. ஆல்ரெடி அவங்க ரொம்ப அப்செட்டாக இருந்திருப்பாங்களா இது வேறு அப்படிங்கும்போது ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப தயங்குறாங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு அவங்க அப்பா கிட்ட இது வரைக்கும் அவங்க எதுவுமே கேட்டதே கிடையாது, பேசினது கிடையாது. ரொம்ப டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃபு எல்லாமே வந்துட்டு பசங்க கூட மட்டும்தான் இருந்திருக்கும். அதனால இந்த மாதிரி ரூடாக அரகண்ட்டாக எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எதுவுமே தெரியாமல் அப்படி தான் வளர்ந்துருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் த ரீசன் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிடையாது. ஸோ வந்து ஆனுக்கு ஸோ வந்து அப்பா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியல. இப்போ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட இதை கேட்கவே மனசே இல்லை. பட் பசங்களுக்காக கேட்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஆன் வந்துட்டு அது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தாங்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம கேர்ள்ஸ் 4 பேருமே டாக்ஸிலேருந்து எல்லாம் இறங்குறாங்க. இதை பார்த்தோன்னே இது ப்ரொஃபஸர்ஸ் தானே இவங்க அப்போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு அவங்க அப்பாவோட காலை கட் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து இந்த அவங்களோட கார்லேருந்து வெளியே இறங்கி நிற்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம 4 வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்களே நம்ம கேர்ள்ஸ் 4 பேருமே அவங்க நேராக வந்துட்டு உள்ளே போகிறாங்க. இவங்க உள்ளே போகிறதுக்கு பின்னாடி வந்து ஆனு பின்னாடி உள்ளே போகிறா. ஸோ அப்போ இவங்க ஏதோ பண்ண வராங்க போல இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்துட்டு அந்த ஆப்போசிட்டில் ஃபைட் பண்ணியிருப்பாங்கல்ல ஸ்டூடெண்ட் அந்த ஆப்போசிட் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் பார்த்தா வந்துட்டு ஜாலியாக ஹாப்பியாக வந்துட்டு இப்படி வெளியே போகிறானுங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்க்க கொஞ்சம் அங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் வந்துட்டு சொல்லவும் வந்துட்டு அதாவது நம்ம ஸ்ரீ வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம கேர்ள்ஸ் 3 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு அந்த கிளப்போட வந்து ஓனரும் அது வந்துட்டு அந்த ஆப்போசிட் காலேஜோட ஒரு ரொம்ப பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்கல்ல அந்த காலேஜோட மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்கும் நானே செட்டில் பண்ணிடுறேன் எல்லா உடஞ்ச பொருள் எல்லாத்துக்குமே வந்து நான் செட்டில் பண்ணியே சொல்லிட்டு செக்லாம் அதுவும் பிளாங்க் செக்கு ஸோ வந்து எழுதி கொடுத்துட்ருக்காரு. இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா போனது என்னமோ 10,000 ஒரு 10 லட்சம் பொருள்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு பிளாங்க் செக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் ஃபுல் பண்ணிக்கலான்ற மாதிரி தானே அவர் நல்லா சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. அதானே பணத்துக்கு எல்லாமே பண்ணலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல வாய்ப்பே இல்லை என் அக்கௌண்ட்லலாம் ₹1 கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை வந்து சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான் என் அக்கௌண்ட்டில் மட்டும் என்ன பணம் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் 3 பேருமே வந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீ தான் போது நிறுத்துங்க நம்ம போயிட்டு இப்போ வந்து ஆஃபீஸ்ட்டாக பேசி ஆகணும் இவர்கிட்ட பேசுறதுலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு கன்வென்ஸ் வந்து பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த பாருங்கள் ஃபுட்டேஜ்லேயே இருக்குது. ஸோ இவங்க தான் வந்துட்டு வந்து வம்பிழுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா என்னோட வந்துட்டு ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கான். நீங்கள் வந்துட்டு இந்த கேஸே வந்துட்டு இங்கே போடக்கூடாது அப்படி போட்டால் 2 பேர் மேலே தானே போடணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ பேச ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸர் கேட்குற மாதிரி தெரியல கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவர் நீ அவர்கிட்ட போய் பேசிக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. மற்றபடி வந்துட்டு இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரியே தெரியல அப்படின்னு கேர்ள்ஸ் வந்துட்டு வேறு வழியே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த வந்துட்டு கிளப்போட ஓனர் கிட்ட தான் மறுபடியும் போய் பேசுகிறாங்க. ஸோ வந்து கிளப்போட ஓனர் கிட்ட இங்கே பாருங்கள் உங்களுக்கு தான் பிளாங்க் செக் கிடச்சிச்சு 2 பேருமே டேமேஜ் பண்ணியிருக்காங்க அதான் உங்களுக்கு டபுள் மடங்கு அமௌண்ட்டே பே ஆகிடுச்சு இல்லை தயவு செஞ்சு வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் அவர் மாதிரி லால பேசிட்டு இருக்காரு. அது என்ன அவனுங்க தானே உடச்சானுங்க அப்போ அவனுங்களும் அமௌண்ட் தர சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பணம் மைண்டு பிடிச்சி கேட்டுட்டு இருக்காரு. இந்த சைடு வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி லந்தா பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு எப்போவுமே அடல்ட்டுக்கு மட்டும்தானே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஆனால் இவர் வந்துட்டு அடல்ட்டை விட கம்மியாக இருக்க அந்த 17 வயசு பசங்க 16 வயசு பசங்களுக்குலாம் வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு அவங்க அடல்ட்டு தான் எனக்கு தெரியும். ஸோ வந்துட்டு நீங்கள் எப்படி அப்படிலாம் வந்து சொல்லலாம் அவங்க அடல்ட்டு தான் நான் வந்து அவங்களோட ஐடியெலாம் பார்த்துட்டு தான் சொன்னேன் அப்படியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு பையனோட வந்துட்டு பார்த்தா வந்துட்டு அவன் வந்து எந்த ஒரு ப்ரூஃப்மே காமிக்கல எனக்கு
ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொன்னோன்னே இவனுமே பப்புக்குள்ளே விட்டுட்டு இவன் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. பார்த்தா அந்த பையனுக்கு 15 வயசு கூட தாண்டல, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்க தான் கொஞ்சம் ஹைட் வெயிட்டாக இருக்கான், பட் வந்து அவனுக்கு 15 வயசு தான் ஆச்சு. ஸோ வந்துட்டு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ப்ரூஃபை காமிக்க இவனுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா இவன் மேலே இப்போ கேஸ் திரும்பிடும் இல்லையா, அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து தாங்கிட்டு இருக்கான். இப்போ மட்டும் நீ போயிட்டு கேஸை வாபஸ் வாங்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டு கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குறேன்னு இந்த பசங்க வந்துட்டு கேர்ள்ஸுக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்லலை. அவனுக்கு சாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பசங்க எல்லாருமே வந்துட்டு ஆனோட கார் இருக்கு இல்லையா, அது ஏறி வந்துட்டு பசங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு போயிடறாங்க. ஆன் வந்துட்டு அதாவது ஆனோட காரில் ஒரு 5 பேர் உட்காரலாம் அப்படின்னா மற்ற பசங்களுக்குலாம் வந்துட்டு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு டாக்ஸியில் வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களும் அங்கே வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸுக்காக வந்துட்டு இனி ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு மாதிரி காண்டி, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், ஒரு தேங்க்ஸ் இல்லையா, நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் வந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், டாக்ஸிக்கு வந்து காசு கொடுத்து வந்திருக்கோம், தூங்க போகிற நேரம் சோறு தின்ற நேரத்தில் இவனுக்காக நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், இவனாடி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸுக்கு ஒரு மாதிரி கான்லேயே வந்து போகிறாங்க. நீங்கள் வாங்கடா கிளாஸ்க்கு இருக்கிற உங்களுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸுமே வந்துட்டு அங்கேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி காசி மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு நவ் வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளாஸ் ரூம் போய்ட்டாங்க, நீங்கள் என்னமோ பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கேர்ள்ஸ் வந்து அவங்க கிளாஸ் ரூமில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம யூனா சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு யூனா வந்து கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் வந்து யூனாவோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்துட்டு கிளாஸை கவனிக்கிற மாதிரியே இல்லை. அவனுங்க வந்து அப்படி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. யூனா ஒரு அளவுக்கு பொறுத்து பார்த்தாங்க, சுத்தமாக யூனானால முடியல. அவங்க வந்துட்டு டக்குன்னு வந்து டேபிளில் ஒரே தட்டு தான். பசங்களாம் வந்து என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பசங்கள்லாம் பார்க்குறாங்க. சரி எந்திரிங்க, எனக்கு இப்போ பாடம் நடத்துறதுக்குலாம் மூடு இல்லை, எல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் ரூமை விட்டு அவங்க சார் வெளியே போகிறாங்க. பசங்களாம் உட்காந்து எடுத்து விட்டு எந்திரிக்கவே இல்லை. வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பாக பேசுவோம் இல்லையா, ஒரு மாதிரி டெரராக பேசுவோம், அந்த மாதிரி பேசுவோம். பசங்களாம் பயந்துட்டானுங்க, ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அப்படியே வேகமாக அப்படியே வந்துட்டு யூனா பின்னாடியே வராங்க. யூனா நேராக வந்துட்டு கிரவுண்டுக்கு தான் போகிறாங்க. கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு அவங்களுக்கு தான் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான வந்துட்டு பால்ஸு சம்திங் அந்த பேட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு நம்ம யூனா மிரட்டினதில் வந்து அந்த ஸ்டாஃப் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான ஹெட் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு புதுசாக வாங்கி எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து பசங்களோட கையிலலாம் வந்துட்டு கொடுக்க பசங்களாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு ஏன்னடா நம்ம அதில் எல்லாமே பழசாக தானே இருக்கும், இப்போ என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்கா. ஸோ வந்து நம்ம வந்து யூனாவா நம்ம வந்துட்டு அங்கே ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். அந்த பையனை பார்த்துட்டு என்ன நீ கேட்டியே எல்லாம் பழசாக இருக்குது, ஒரு ப்ளே டைம் கூட நமக்கு இல்லைன்னு, இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பையனை பார்த்து கேட்குறோங்க. அந்த பையன் ஆசை வந்துட்டு நம்ம யூனா ஃபஸ்ட்டு அந்த மொட்டை அடிச்சு விட்ருப்பாங்க பார்த்தியா, அந்த பையன் தான் அந்த பையன் நின்றுட்டு இருக்கான். இதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு பசங்கள்லாம் வந்துட்டு அப்படியே அந்த பையனை முறைச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் நமக்கு வந்துட்டு எனிமி மாதிரி இருக்காங்க, நீ என்னடா அவங்கக்கிட்ட போயிட்டு வந்துட்டு நீ வேறு ரெக்வஸ்ட் வேறு கொடுத்துருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லா பசங்களும் மறைச்சிட்டு இருக்காங்க. சத்தியமாக எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் அவங்ககிட்ட போய் பேசினது கூட இல்லை, என்ன தான் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சாங்க, நான் அப்புறம் போயிட்டு அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லுவேன், நானும் சொல்ல கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனா வந்துட்டு தத்தளிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நம்ம யூனா நிறுத்துங்கடா, அவன்லாம் ஒன்றும் என்கிட்ட சொல்லலை, நீங்கள் தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு, அதை சிசிடிவியில் பார்த்தேன் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனா போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு பால் இருக்கா, அது வந்துட்டு சரி ஓகே ப்ளே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அங்கே இருக்க பசங்களுக்குலாம் செம்ம ஆச்சரியம், என்னடா நம்ம பண்ணுறத திருட்டுத்தனம் நம்ம வந்துட்டு யாராவது புலி பண்ணால் மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு நினச்சேன், நம்ம ஒரு ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம், அதை கூட பார்த்து நமக்காக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டே மெல்ட் ஆகுதா. ஆல்ரெடி அவனுங்க ரொம்ப வந்துட்டு அந்த கிளப்பில் நடந்த விஷயத்தை யோசிச்சிட்டே இருந்திருப்பானுங்க. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது, அவனுங்க அப்படி நல்லா ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது வந்துட்டு யூனா தான் என்ஜாய் பண்ணுறாண்டா, எதாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி என்ஜாய் பண்ணணும், மற்றபடி விளையாடணும் படிக்கணுன்றதுக்காகலாம் படிக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவனை வந்து அங்கே இருக்க ப்ளே பண்ணி அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சரி, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் ரவுடி பண்ணுறவங்க அமைதியாக இருக்கவங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூனா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக அந்த ப்ளே டைம் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு ஷா சைடான் வந்துட்டு ஷாவோட வந்து கிளாஸில் காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஷா வந்துட்டு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் பசங்க யாருமே நோட் பண்ணல. நமக்கு தெரியும்ல யாருமே வந்துட்டு பாடம் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் எப்படி அப்படி வந்து கணத்தில் கை வச்சுட்டு எதையும் யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷாக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. ஷா என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் எந்திரிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ வந்து என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆனால் அந்த தெமுரு புருஷ பசங்களாம் ஒரு சிலர் இருப்பாங்களா, அவங்களாம் உட்காந்துருக்கானுங்க. உங்களை என்ன சொன்னேன் எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுமே எந்திரிச்சிட்டாங்க. இல்லைங்க நின்றுட்டே வந்துட்டு கிளாஸை கவனிங்க, எப்போ வந்துட்டு நீங்கள் வந்து கிளாஸை வந்துட்டு ஒழுங்காக அட்டன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து எல்லாம் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷா வந்து நிற்க வச்சிட்டாங்க. பசங்களுக்கு ஆல்ரெடி ஃபைட் பண்ணதில் அவனுங்களுக்குலாம் அடி போட்டிருக்கும். இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தப்பு பண்ணது அவனாக இருந்தாலும் உன்னோட கிளாஸில் தானே, நீ சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல, நீமே வந்துட்டு சும்மா தானே உட்காந்துருந்தா, அப்போ எல்லாருமே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷா வந்து ஸ்ட்ரிக்ட் தானே, அதனால் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்டுன்ற மாதிரி எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க.
எல்லாரும் ஸ்டாண்டப்பில் தான் நின்றுட்டுருக்காங்க. எல்லா பசங்களுக்கும் செம்ம கால் வலி. வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, மேம் மேம் கால் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம ஷா கண்டுக்கவே இல்லை. நீ ஒழுங்காக பாடத்தை கவனி, நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ண, அப்புறம் நீ உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா என்ன பண்ணாங்க, நான் கொஸ்டின் ஆன்சர் எழுதி போகிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு டெஃபினேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. பசங்களுக்கு வேறு வழி இல்லை, இப்போ நம்ம வந்துட்டு உட்காரணும் அப்படின்னா. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு தொடர்ந்து 2 ஹார்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஷா புரியுது, ஷா வந்து நிற்க வச்சாங்க அப்படின்னா 2 மணி நேரம் தொடர்ந்து நின்றுட்டே இருக்கணுமேனு சொல்லிட்டு வேறு வழி இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு செம்மையாக கால் வலிக்குது, அவனுங்களால நிற்கவே முடியல. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்போ நம்ம கவனிச்சா தான் நம்ம உட்கார முடியும்னு சொல்லிட்டு அவனுங்களே வந்து கவனிக்க ஆரம்பிக்க நம்ம ஷாக்கு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே கவனிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்லுது, ஒரு 1 hour வந்துட்டு நிற்க வச்சுருப்பாங்க. நிற்க வச்சதுக்கப்புறம் சரி ஓகே உட்காருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல பசங்களுக்குலாம் செம்ம ஷாக்கு. ஏன்னா எதுவுமே கொஸ்டின்லாம் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து அங்கே ஒரு பையன் வந்துட்டு மேம் கொஸ்டினே கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் நீங்கள் கவனிச்சிங்கன்னு, அதனால தான் சொன்னேன் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பசங்களுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம என்ன மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கோன்னு கூட உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து உட்காரானுங்க. உட்காந்ததுக்கப்புறமும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா ஒரு விஷயம் கவனிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக போச்சுன்னா நம்ம மைண்டு ஃபுல்லாகவே கவனத்துக்கு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி தான் உட்காந்து வந்துட்டு கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஷாவுமே சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களுமே ஆனால் சிரிக்கிறது வந்து பசங்களுக்கு தெரியவே இல்லை. டெரராக இருக்காங்க, கோவமாக இருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் வந்து பசங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஷா வந்து ஒரு மாதிரி சின்னதாக சிரிச்சிட்டு அவங்களுமே வந்துட்டு எல்லாமே எழுதி போட்டுட்ருக்காங்க. ஆனால் அப்படியே இந்த சைடு வந்துட்டு நம்ம ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஸ்ரீ சைடாக வந்து ஸ்ரீயே ஒரு மாதிரி சைலண்ட்டான பொண்ணு. அவங்களா எழுதி போட்டுகிட்டே இருக்காங்க. ஸ்ரீக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே அவங்களால வந்துட்டு பொறுமையே கிடையாது. பார்த்தா வந்துட்டு எல்லா பசங்களுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா பேசிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்துட்டே இருந்தவங்க கொஞ்சம் கூட வந்துட்டு ஏன் பேசுகிற, எதுக்கு பேசுகிற, எந்திரிச்சு வெளியே போகலாம் எதுவுமே சொல்லலை. அவங்க ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு டேபிளில் வந்து உட்காந்துட்டு அவங்க புக்ஸை வந்து அடுத்த போர்ஷனுக்கு வந்துட்டு என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்க படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லை, மேம் என்னாச்சு நீங்கள் ஏன் வந்துட்டு எழுதி போடல, ஸோ வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வந்துட்டு போர்ஷன் தானே, நீங்கள் எழுதி போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மறுபடியுமே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு என்னாச்சு, எதுக்கு இப்போ எழுதி போடாமல் உட்காந்துருக்கீங்க, அதான் கேட்குறானுங்கல்ல எழுதி போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அராத்த பசங்களாக இருப்பானுங்கள்ல அவனுங்க வந்துட்டு கேள்வி கேட்க, இங்கே பாடம் எடுக்கிறது எல்லாத்துக்கும் தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு தடவை எடுத்துட்டு இருக்க முடியாது, தூக்கம் தானே வருது தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ரீ வந்து சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த பசங்களுமே வந்துட்டு கொஞ்சம் அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அந்த நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கானுங்கல்ல அவனுங்கள ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கானுங்க. அவனுங்களை பார்த்தா ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் போல இருக்குது. இப்போ இவனுங்க வந்து படிக்கலை அப்படின்னா இவனுங்களுக்கு மார்க் கம்மியாச்சுன்னா இவனுக்கு ஸ்காலர்ஷிப்பே எல்லாம் போயிடும். இந்த சைடு இவனுங்களுக்கு வந்து அது நல்லாவே தெரியும். சரி நம்மளால எதுக்கு அவனுங்க வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்கள் கவனிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு அந்த டீமில் இன்னொரு பையன் இருப்பான்ல, டேய் என்ன பேசிட்டு இருக்கா, எனக்குலாம் பாடம் வந்துட்டு கவனிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, டே கவனிப்போம் அப்படி என்னதான் நடத்துகிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே டீம் டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதில் அந்த டீமுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பான்ல, அவன் வந்துட்டு டே கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவ்வளோதான் எல்லாமே கப்பு சிப்பு நம்ம ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீமே தொடர்ந்து வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் போர்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ வந்து அங்கே இருக்க வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து நோட்ஸ்லாம் எடுக்கல, ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேசிகிட்டு இருப்பாங்களா குசு பேசிகிட்டே இருந்தானுங்களா அந்த சவுண்டு கிடையாது, ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு வந்துட்டு கிளாஸே. ஸோ வந்துட்டு ஸ்ரீ வந்து திரும்பிட்டு பரவாயில்ல உங்களுக்காக மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்களுக்காக யோசிக்கிறீங்களே நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஒரு சின்னதாக வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களுமே வந்துட்டு கிளாஸ் எல்லாம் வந்துட்டு எழுதி போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நிவி சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நிவியும் அதே மாதிரி தான் ஒரு சைடு உட்காந்து தூங்கிட்டு இருக்கானுங்க. நிவிக்கு வந்து பொறுமையே இல்லை. டே நான் கஷ்டப்பட்டு வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸ் அது இப்போ மேக்ஸ் கிளாஸில் மட்டும் உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நிவிக்கு இருக்குது, வேறு வழி தெரியலையே. அவனுங்க ஒரு சைடு தூங்கிட்டு இருக்கானுங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்துட்டு நிவி என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கல்ல அவங்கள மட்டும் கூப்பிட்டு அவங்க பெஞ்ச் கிட்டே நிற்க வச்சு அவங்கக்கிட்ட வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மற்ற இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்களா அவனுங்களாம் விட்டானுங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்துட்டு வீட்டில் செம்ம பிரச்சனை நடந்திருக்கும். சாட்டர்டே நடந்த விஷயத்தினால வந்துட்டு சண்டே ஃபுல்லாக வந்துட்டு ப்ராப்ளம் நடந்திருக்கும். ஆனால் எவனுமே தூங்கியிருக்க மாட்டானுங்க போல், எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே கேர்ள்ஸ் அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு நிவி வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் இப்படி தான் வந்துட்டு பேட்டர்ன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அவங்களுமே வந்துட்டு ஓகே மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பசங்க வந்துட்டு திடீர்னு என்னடா ஒரு மாதிரி குசு இதெல்லாம் ஒரு மாதிரி ஷவுட்டாக வந்துட்டு இருந்த கிளாஸ் ஒரு மாதிரி குஷுன்னு இருக்க மாதிரி வந்துட்டு இவனுங்க அப்படி பார்க்குறானுங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு அதாவது நிவியோட டேபிள் சுற்றி மட்டும்தான் வந்துட்டு கேர்ள்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. இது வந்து பார்த்தோன்னா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தனை எழுந்திரிச்சு
என்னடா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க. ஸோ வந்துட்டு நம்ம நிவி இல்லை கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்குற பசங்களை பார்த்துட்டு தூங்குங்க, உங்களுக்கு தான் தூக்கம் வந்துச்சுல்ல, உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவி வந்துட்டு சரி ஓகே நீங்கள் கவனிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு தூங்குற பசங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தண்ணியை தூக்கி மூஞ்சில் ஊற்றுவாங்க, இல்லைன்னா சாப்பி சொல்லிட்டு எறிவாங்க, இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு கெட் அவுட்னு கத்துவாங்க. இவங்க என்ன அப்படி ஆப்போசிட்டாக இருக்காங்க, நம்ம கம்ஃபர்ட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பசங்களாம் வந்துட்டு சரி என்ன நமக்கு தூக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க தூங்கிடுறானுங்க. ஸோ நம்ம வந்துட்டு நிவியுமே வந்துட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு நீங்கள் இதை டீச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல மேம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி தூங்கிட்டு இருக்க பசங்க கவனிச்சிருக்க மாட்டானுங்க, அவங்களும் எக்ஸாம் பண்ணல, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு நீங்கள் வந்துட்டு இந்த போர்ஷனை வந்துட்டு நீங்கள் டீச் பண்ணுங்கள், அவனுங்களும் புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், பார்ப்போம் உங்களுக்கு இது எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக வந்துட்டு பெல்லோ அடிக்குது, எல்லாமே வந்துட்டு கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு நம்ம நிவியில் எந்திரிச்சிட்டு நிவி மட்டும் இல்லை, நிவி, ஷா, ஸ்ரீ அண்ட் வந்துட்டு இன்னும் வந்து யூனா 4 பேருமே வந்துட்டு பசங்களை பார்த்து ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், பட் நெக்ஸ்ட் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் கொடுங்க. ஸோ இந்த பீரியட் ஃபுல்லாக வந்துட்டு தூங்கிட்டீங்க, கேம் ப்ளே பண்ணிட்டீங்க, கவனிச்சிங்க, அதே மாதிரி நெக்ஸ்ட் பீரியடும் வந்துட்டு நீங்கள் பண்ணணும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ் வந்து சொல்லிவிட்டு அவங்க சைடு வெளியே போகிறாங்க. என்னமோ தெரியல பசங்களுக்கு இந்த டைம் என்னமோ ப்ரொஃபஸர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வருது. ஏன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பசங்க என்ன ஒரு மைண்ட் தாட்டில் இருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கிறாங்க, அதுக்கான ஸ்பேஸும் கொடுக்குறாங்கங்கும் போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அதனால் வந்துட்டு பசங்களுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கேர்ள்ஸுக்கு அடாப்ட் ஆகிறாங்க, கேர்ள்ஸ் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கும் அடாப்ட் ஆகிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த டே வந்துட்டு போகுது. அன்றைக்கி டேவோட ஈவினிங். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கேர்ள்ஸ் 3 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் நின்றுட்டு இருக்காங்க கேட் பக்கத்தில், வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா ஷா வந்து கொஞ்சம் ஒர்க்காக வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ, யூனா, நிவி மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷாக்காக. ஷா வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு வரேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஷாவுமே வந்துட்டு சரி போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம கேர்ள்ஸ் 3 பேருமே எந்த ரியாக்டுமே கொடுக்கல, சைலண்டாக நின்று இருக்காங்க. நான் என்ன பேக்கு வந்துட்டு போகலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷா வந்து ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் காரை வந்துட்டு நிறுத்திட்டு நம்ம ஜின் வந்து ஷாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஷா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம ஷாக்கிட்ட பார்த்தோன்னே செம்மையாக கோவம் வருதோ. ஏன்னா வந்துட்டு ஒன் டைம் தான் வந்துட்டு சரி பார்க்கணும், இதுக்கு மேலே பார்த்தா வந்துட்டு அப்பாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு முடிவில் இருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு சின்ன பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு சைடு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுது அப்படி சொல்லிட்டு ஒரு பயமாகவும் இருக்குது. இன்னொரு சைடு வந்துட்டு இவர் மேலே கோவமும் வருது. ஒரு டைம் ஹெல்ப் பண்ணால் வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷாக்கும் வந்துட்டு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து கேர்ள்ஸை கூப்பிட்டு வந்துட்டு ஷா வந்து போகிறாங்க. நம்ம வந்து கேர்ள்ஸ்லாம் போய் பேசுறியா, அவர் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பார்த்தாலே நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் 3 பேரும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஷா வந்து கேட்குற மாதிரி தெரியல. ஷா வந்து போயிட்டு இருக்காங்க. வேகமாக வந்து ஜின்னா ஷா முன்னாடி வந்து நின்றுட்டு ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு கேர்ள்ஸும் அப்படியே மெதுவாக அப்படியே அந்த பிளேஸ்லேயே நின்ட்டாங்க. நம்ம வந்துட்டு ஷாவா வேகமாக முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு நீ என்னமோ பேசு, எனக்கு காதலெல்லாம் விழுகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னா வந்துட்டு ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு இப்போ தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஓகே ஆகிட்டு வராங்க. ஸோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும் கரெக்டாக அவங்க அத்தையை பற்றி பேசவும் மட்டும் அப்படியே வந்துட்டு ஷா ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகிறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஜின்னுக்கு புரியுது ஓகே ஸ்லோவாகிறாங்க. அப்போ வந்துட்டு கேட்குறாங்க நம்ம பேசுறதெல்லாம் சொல்லிட்டு அவருமே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அம்மாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஓகேவா இருக்குது, அம்மா அவங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க, ப்ளீஸ் ஒன் டைம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்துட்டு நம்ம ஷாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஷா வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லை, நான் வரமாட்டேன், அப்பாவுக்கு ஒன் டைம் வந்துட்டு தெரியாமல் பண்ணதே எனக்கு ஒரு மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு நான் அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது, இதில் நான் இன்னொரு டைம் வேறு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க காதில் வாங்காத மாதிரியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு கேர்ள்ஸ்லாம் இல்லை அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. சே பாவம் இல்லை அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்ல என்னதான் இருந்தாலும் ஷா ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை, அவள் என்னதான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரொம்ப தங்கமான பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து யூனா வந்து ஷாவை ஒரு மாதிரி நல்ல பிள்ளை தங்க பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர்ணிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்தோன்னே நிவி இப்போ எங்கே போய் பொறுக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க தெரிஞ்சிச்சா ஒன்றும் இல்லை என் ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் வேணா போய் ஆளை பார்த்துட்டு வரட்டுமா, ஷா எப்படியும் எனக்கு தெரியும் 10 மணிக்கெலாம் கதவை பூட்டிடுவா, நீங்கள் கொஞ்சம் மட்டும் அவளை கொஞ்சம் கதவை பூட்டாமல் மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்துட்டு யூனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீதான் ஆமாம் அவர் தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லே இருக்க மாட்டாருன்னு சொன்னல, நீ அப்புறம் எங்கே போய் பார்க்க போகிற, எங்கே வீட்டுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டு அட்ரஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து கேட்க அதெல்லாம் கேதர் பண்ணிட்டேன், நான் போயிட்டு வந்துடுறேன், இந்தாங்க என்னோட திங்ஸ் எல்லாம் நீங்கள் பத்திரமா எடுத்துட்டு போங்க ஓகே பாய் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டாக்ஸியை கத்திட்டே வந்துட்டு போயிடுறாங்க நம்ம யூனா. நம்ம வந்துட்டு நிவியில் இதுக்கு தானே பார்த்தேன், என்னடா இவன் நல்லவே வல்லவன்னு பேசும்போதே தெரிஞ்சது, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஸ்ரீ வந்துட்டு நிவியும் வந்துட்டு போகிறாங்க. நம்ம ஷா வந்துட்டு நோ எனக்கு காதலே விழுகலன்னு சொல்லிட்டு அவங்க நேராக வந்துட்டு
வீட்டுக்குள்ளே போய் வந்து ரூம்குள்ளே போய் கதவே சாத்திட்டாங்க. நம்ம வந்து ஜின்னுக்கு என்ன பண்ணனே தெரியல. திரும்ப நடந்து வந்துட்டு கார் எடுத்துகிட்டு அவர் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. அவருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த சைடு யூனாவை காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு யூனா நேராக வந்துட்டு ஆரமோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க ஆரமோட அப்பா வந்துட்டு நார்மலாக உட்காந்து காஃபி வந்துட்டு ஒரே ஒரு வந்துட்டு சுகர் வந்துட்டு சுகர் க்யூப் மட்டும் போட்டுட்டு அவர் வந்து அப்படியே அந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கா இன்னும் 2 வந்துட்டு வந்துட்டு சுகர் க்யூப்ஸ் வந்து போட்டு குடிக்கணும், நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக சக்கரையாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, சுகருக்கே ஒரு வந்துட்டு ஒரு கரண்டிக்கு மேலே போட்டால் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஒரு மாதிரி ஏக்கமாக அதை பார்த்துட்டு கலக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து யூனா அதை பார்த்துருப்பாங்களா, என்ன அங்கிள் நீங்கள் ஒரே ஒரு வந்துட்டு சுகர் தான் போட்டுட்ருக்கீங்க, எப்படிலாம் போட்டால் எப்படி வந்துட்டு காஃபி நல்லாயிருக்கும், இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கப்பை வாங்கி இன்னும் 2-3 வந்து சுகர் க்யூப்பை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ குடிங்க செம்மையாக இருக்கும் அப்படின்னு மாதிரி கொடுக்க கரெக்டாக வந்துட்டு இவனோட மாதிரி பார்த்துருங்க, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா, அவருக்கு ஆல்ரெடி வந்து டயபெட்டிஸ் இருக்கு, நீ இப்படி வந்து சுகர் போட்டு கொடுத்துட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. ஒரு மாதிரி பயத்தில் சொல்லுவாங்கல்ல, இப்படி போட்டு கொடுத்துட்டுருக்கேமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கோவன்றதை தாண்டி ஒரு மாதிரி பயத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஆன்ட்டி, என்ன நீங்கள் டயபெட்டிஸ்க்குலாம் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் இங்கே வாங்க, எங்கள் அம்மா கிட்ட ஒரு நல்ல ரெமெடி இருக்குது, நான் சொல்லித்தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யூனா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆரம்பட அம்மாவை பக்கத்தில் உட்கார வச்சு யூனாவோட அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபோன் அட்டன் பண்ணோன்னே எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கே, இப்போ தான் உனக்கு வந்துட்டு அம்மா தான் வந்துட்டு அப்பாலாம் கணக்கு தெரிஞ்சுமா, ஒரு வாரம் ஆச்சு நீ ஃபோன் போட்டு உங்கள் அப்பா கிட்ட மட்டும் நைட்டு ஃபோன் போட்டு பேசுகிறல்ல, அம்மா என்ன பண்ணுறா ஏன் பண்ணுறா நீ ஒரு வார்த்தை கேட்டியாடி, இப்போ தான் ஃபோன் போடுவியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வேறு திட்டிட்டு இருக்காங்க. எடுத்தோடனே மகா கேட்டேன், என்னம்மா பண்ணுறேன், நல்லா இருக்கேம்மா, சாப்பிட்டியம்மா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே திட்டு தான். நம்ம வந்துட்டு அம்மா நிறுத்துமா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உன்னோட வந்துட்டு சம்மந்திக்கிட்ட பேசு, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அவரோட அம்மா கிட்ட காமிக்கா. நம்ம வந்துட்டு யூனோட அம்மா என்னடி சொல்கிற, கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்போ வேணாம் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நடி கல்யாணம் பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி கேட்க, சே அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து பெரிய முடிவெல்லாம் நான் எடுக்க மாட்டேம்மா, ஜஸ்ட் நான் காமிப்பேன், நீங்கள் ஓகே சொல்லாட்டி நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் கல்யாண செலவெல்லாம் நீங்கள் தானே பார்க்கணும், நான் எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு எய்மில் இருந்திருப்பீங்கள்ல, அதை நான் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனால் நீங்கள் பண்ணுங்கள், மாப்பிள்ளையை மட்டும் நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யூனா வந்து ஆரமோட அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்க. அவங்களுமே வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. இந்த சைடு வந்து நம்ம யூனோட அம்மா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு யூனோட ஆரமோட அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. ஏன்னா கொரியன் தானே, இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கேட்க, அவங்களும் ஏன் தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆரமோட அம்மா சொன்னாங்க. அவ்வளோதான், யூனோட அம்மாவும் ஆரமோட அம்மாவும் இங்கிலீஷில் பூந்து விளையாண்டு பேசி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா போதும், அந்த மூலிகையை பயன்படுத்துங்க, இது வந்துட்டு வீட்டில் இருக்க வந்துட்டு சின்ன பொருள் தான், நம்ம வந்துட்டு சுகர்லாம் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆரமோட அம்மாவுக்கும் யூனோட அம்மாவுக்கும் செம்மையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு வந்துட்டு ஆரமோட வந்துட்டு அப்பா தான் யூனாக்கிட்ட, அப்போ நான் இனிமேல் சக்கரை போட்டு நான் டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்க, குடிக்கலாம் ஆனால் 2 days ஒன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு யூனா அப்படியா, சரி நீ யார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் கேட்குறாங்க அவங்க. அதுவா, நான் உங்கள் பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஏன்னா அவன் லவ் பண்ணுறானா அப்படின்னு மாதிரி கேட்க, ஐயா அங்கிள் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் அவனை லவ் பண்ணுறேன், அவன் என்ன லவ் பண்ணல அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, அதான் நான் பார்த்தேன், அவனுக்காவது லவ் ஆகுது, பொண்ணுங்கனாலே தெரிச்சு விடுவானே, அவன் எப்படி உங்ககிட்ட பேச போகிறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, ஆமாம் அவன் உன்னை பற்றி சொன்னதே இல்லையே அப்படின்னு மாதிரி வந்து கேட்க, ஏன்னா தம்பி என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லலையா, சே இருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தம்பியை பற்றி நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எங்கள் அப்பா கிட்ட நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இவனை வந்து கொந்தளிக்கிறாங்க, என்னை பற்றி தம்பி எதுவுமே சொல்ல, தம்பியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஆரம்போட அப்பா கேட்க, ஆமாம் அவன் என்ன 3 மாதம் சின்ன பையன் தானே என்னோட, அதனால தான் வந்துட்டு நான் தம்பின்னு கூப்பிட்டு இருக்கேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு மாதிரி கேட்க, கரெக்ட் ட்வின்ஸாக பிறந்து 1 நிமிஷம் லேட்டாக பிறந்தாலே வந்துட்டு தம்பின்னு சொல்கிறாங்க, நீ வந்து கரெக்டாக தான் சொல்கிற, 3 மாதம் நான் சும்மாவா, அது எவ்வளோ நாள் இருக்குது, எத்தனை வந்து மணி இருக்குது, எத்தனை நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேர்ந்து வந்து யூனாக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்காரு. யூனாக்கா யூ ஸோ ஸ்வீட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவுமே ஒரு மாதிரி ஜாலியாக ஜெல்லாகி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடாக அவங்க அப்பா கரெக்டாக யூனோட அப்பாவுமே அப்போ தான் வந்திருப்பாரு. அவருமே வந்துட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படியே மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு யார் இது அப்படின்னு மாதிரி கேட்கா, உங்கள் சம்மதியா உங்கள் புள்ள தான் இன்ட்ரோ பண்ணிச்சு, ஓ அது நீங்கள் தானா, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, ஸோ வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தா, ஆனால் என்ன பையனை தான் காமிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அம்மாவுக்கு இன்னும் கோவம் வந்து, அப்போ எனக்கு தான் தெரியாதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வந்துட்டு, அதாவது இவனோட அப்பாவும் ஆரமோட அப்பாவும் நல்லா ஜாலியாக பேசி ஜெல் ஆகிட்டாங்க. அப்போ வந்து நம்ம இவனோட அம்மா கேட்குறாங்க, ஏண்டி இவங்களெல்லாம் காமிச்சல எங்கடி பையன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஐயோ ஆமாம்ல தம்பியை நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணவே இல்லை பாருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபேமிலி ஃபோட்டோ வந்து இந்த டீப்பாய் மேலே வந்து வச்சுருப்போல அந்த மாதிரி வந்துட்டு அழகாக வச்சுருக்காங்க. அதை வந்து எடுத்துகிட்டு
அப்பா இங்கே பாருங்க, இதுதான் வந்துட்டு உங்களோட மாப்பிள்ளை, என்னோட தம்பி அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, தம்பியா என்னடி பேசிட்டு இருக்கா, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா, அவரை போய் தம்பின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனோட அம்மா சொல்ல, ஆமாம்மா 3 வயசு 3 மாதம் சின்ன பையன்ல, அப்போ வந்து தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ திருந்தவே மாட்டல, நீ சத்தியமாக திருந்த மாட்டடி, இங்கே எப்படி இருந்தால் அதாவது அங்கேயே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே ஆரமோட அம்மாவும் ஆரமோட அப்பாவும் வந்துட்டு, என்ன குழந்தைய திட்டிகிட்டு இருக்கீங்க, நீ ஒன்றும் இல்லைடா, நீ வந்துட்டு நீ அவனை தம்பின்னு கூப்பிட்டு எரும மாடுன்னு கூப்பிட்டு என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கோ, எங்களுக்குலாம் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அச்சோ ஸோ ஸ்வீட் ஆன்ட்டி அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஆன்ட்டி அங்கிளுக்கு வந்து கொஞ்சம் அப்படி முத்த கொடுப்போம் அதை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து அம்மாவுக்கு நல்லா பண்ணி தோலை, எல்லாருக்கிட்டையும் நீ நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்க, என்கிட்ட மட்டும்தானே நீ நல்ல பேர் வாங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணாலும் நீ குறைதா சொல்லுவேன், நீ நல்லது நல்லா பாராட்டுறேன்னு சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனாவா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அந்த இடமே ஃபன்னாக ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. நம்ம இவனோட அப்பா தான். ஸோ வந்துட்டு சரிம்மா, ஸோ வந்து எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம், என்ன இதுன்னு பேசலாமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து கேட்க, அப்பா என்னப்பா நீ திடீர்னு கல்யாணத்துக்கு போகிறேன், நானும் லிவிங்கில் இருக்கணும்னு பிளானில் இருக்கேன், நீ என்னப்பா வந்துட்டு கல்யாணம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து இவனை கேட்குறாங்க. ஏய் வந்துன்னு வச்சுக்கா, எதுக்கும் நடிப்பேன்னு தெரியாது, என்னடி பேசிகிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு குடும்பமே நடத்தணும், என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து கத்திருக்காங்க. மாமா எடுத்துங்க, இப்போ என்ன கல்யாணம் பண்ணுமா, சரி ஓகே உங்கள் கடமைக்கு நீங்கள் வேணால் கல்யாணம் பண்ணிக்கங்க, ஆனால் நான் வந்து லிவிங்கில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அறிவிக்கிறாங்க. நம்ம இவனோட அம்மாவுக்கும் செம்ம ஃபைட்டிங் போயிட்டுருக்கு. இந்த சைடு ஆரமோட அப்பா அம்மாவா, நீ லிவிங்கில் இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லாமா, நீ தான் இந்த வீட்டுக்கு வருவேன், உன்னை தவிர அந்த ஆரம் பையன் யாரையாவது பார்த்தா அவன் கண்ணா நான் தோண்டிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஆரமோட அப்பாவா, சரி ஓகே என்ன மண்டபம் புக் பண்ணுறது, எப்போ வந்துட்டு போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில் பேசுறது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பிளான் வந்து அந்த காலண்டராக எடுத்து நல்ல நாள் பார்த்துட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் இந்தியன் ஸ்டைல் வில்லேஜ் ஸ்டைலுங்கும் போது அந்த பாரம்பரியம் இருக்கும்ல அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்படி தான் அந்த டைம் வந்து போயிட்டு இருக்கு. அப்படியே வந்து அதர் ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நம்ம ஆரம்பம் காமிச்சோம் அப்படின்னா வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸோ வந்துட்டு இயர்லியாகவே ஐயோ இவ கண்ணை மட்டும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் கிளம்புவார்ல, அதே மாதிரி வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்துட்டு டைம் பார்த்தா 8:30 இருக்கும். ஸோ அவருமே வந்து இப்படியே வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரு. கரெக்டாக வந்துட்டு ஒரு பிரிட்ஜில் வந்து கார் வந்து நின்றுட்டுருக்கு. அங்கே வந்து ஒரு பர்சன் வந்து ரொம்ப சோகமாக ரொம்ப அப்செட்டாக எதுவும் யோசிச்சு நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. நம்ம ஆரம்புக்கு வந்து இப்படி விட்டுட்டு போக மனசே இல்லை, யாருன்னு தெரியல, இப்படி வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வேளை சூசைட் தாட் ஏதாவது இருக்குமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டாக்டர் இல்லையா, ஸோ அதனால் இப்படி விட்டுட்டு போக முடியாது, ஒரு உயிர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வந்து ஜஸ்ட் அப்படி காரை வந்து ஒரு மாதிரி ஏற்றிட்டு அப்படியே அந்த பர்சனை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின்னு தான் வந்து ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருக்காரு. ஜின் மைண்டில் நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கோ, என்ன ஷா வந்துட்டு இப்படி வந்து சொல்லிட்டாங்க, எதுவுமே பேசாமல் யாரோ போயிட்டாங்க. இப்போ ஷாவோட மைண்டில் என்ன இருக்குன்னே தெரியல. இப்போ நான் வந்து ஷாவை கூப்பிடாமல் போனால் அம்மா வந்து ஷா எங்கன்னு கேட்பாங்க, நம்ம கிட்ட என்ன போக வந்துட்டு சொல்கிறது, போய் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது, அவங்க அம்மா ஷாவையே நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியல, இல்லை அவங்க அம்மா அப்பா எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்து நின்றுட்டு இருக்காரு. நம்ம வந்து ஆரம் வந்து போயிட்டு வந்து அதாவது பின்னாடி வரை பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆனால் வந்து ஜினுக்கு தெரியல கார் நிறுத்தினது, நம்ம பின்னாடி ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காங்க, எதுவுமே தெரியல. அவர் யோசிச்சிட்டே இருக்காரு. நம்ம ஆரம் போயிட்டு ஜினோட ஷோல்டரில் கை வச்சு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட, அதுக்கப்புறம் தான் வந்து ஜினுக்கே தெரியுது. அவருமே திரும்பிட்டு நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உங்கள் கூட இங்கே நின்று பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு புரியல, சில ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருந்தீங்களே எனக்கும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, அதான் கொஞ்சம் அப்படியே நானும் கம்பெனி கொடுக்கலாமான்னு கேட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி காமாக பேசிகிட்டு இருக்கா. அந்த பர்சனுமே யா ஷோர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்மே வந்துட்டு யாருனே தெரில ஆரம்பம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே பிரதர் அப்படின்னு மாதிரி சொல்ல, அவ்வளோதான். நம்ம வந்து ஜின்னுக்கு ஆரம்பிக்கா, இங்கே பாருங்கள் என் பேர் வந்துட்டு ஆழம் இல்லைன்னா நம்ஜுன் ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிடுங்க, தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் பிரதர்னு மட்டும் கூப்பிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் பிக் ஸ்டோரி பிரதர், அதெல்லாம் பிக் ஸ்டோரி ஜின், ஸோ வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு கேட்காதீங்க, அதாவது ஜின்னோட பேர்லாம் தெரியலடா, ஸோ பிக் ஸ்டோரி நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க, சரி சொல்லுங்கள் நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஆரம் வந்து கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஸோ வந்துட்டு என்னோட நேம் வந்து ஜின்னு, ஸோ என்னோட ஃபேமிலியில் ஒரு சின்ன ப்ராப்ளம், ஸோ அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அப்படி என்ன ஃபேமிலியில் ப்ராப்ளம் சொல்லுங்களேன் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கேட்க, என்னமோ தெரியல நம்ம ஜின் வந்துட்டு டக்குன்னு ஓப்பனப்பாக வந்து பேச ஆரம்பிச்சாரு. ரொம்ப ப்ரெஷரில் இருக்கும்போது யாராவது என்னாச்சு சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவருமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்துட்டு இவருமே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஃபேமிலியில் இப்படி போயிட்டுருக்கு, ஸோ வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ஷாவை பார்க்கணும்னு சொன்னாங்க, போய் கூப்பிட்டேன், அந்த பொண்ணு வரலன்னு சொல்லிட்டா, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவள் என்ன மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கானே தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜினிமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஓ இவ்வளோதானா அப்படின்னு மாதிரி சொல்ல, என்ன இவ்வளோதானான்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த பொண்ணை நான் நேரில் பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு என்ன மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கான்னு அவளையே என்னால் கன்வின்ஸ் பண்ண எனக்கு தெரியல, இதில் பார்க்காத ஒருத்தரை நான் எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கிட்ட ஜின் வந்து புலம்புறாரு. கொஞ்சம் காமாக இருங்க ப்ளீஸ்,
இப்போ ஆப்போசிட்டில் இருக்காங்க, அவங்கள வந்துட்டு எப்படி கேரக்டர்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒவ்வொரு விஷயமா கன்வின்ஸ் பண்ண தான் அவங்க கொஞ்சம் நார்மல் ஆவாங்க. எடுத்தோடனே நம்ம கூப்பிட்டோன்னே அவங்க வர முடியாதுல்ல, அவங்க மைண்டில் நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, எனக்காவது ஒரு நாள் கிளிக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்பம் சொல்ல கரெக்டு தான், எடுத்தோடனே கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க தான். சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் விடுங்க, பிரதர்னு சொன்னப்போ நீங்கள் ஏன் ஒரு மாதிரி கோவப்பட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்க, அதை ஏன் கேட்குறீங்க, ஒரு பொண்ணு அவள் என்னை தம்பி தம்பி தம்பின்னு சொல்லி என் உயிர் எடுத்துட்டு இருக்கா, அதுலேருந்து யாராவது என்ன பிரதர்னு சொன்னாலும் தம்பின்னு சொன்னாலும் எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஆமாம் அவளோட 3 மாதம் நான் சின்ன பையனா, அதுக்கு என்னை உயிர் எடுத்துட்டு இருக்கா. கரெக்டு தானே, 3 மாதம் சின்ன பையனா வந்துட்டு தம்பின்னு தானே சொல்லுவாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜீன் வந்து மறுபடியும் கேட்குறாரு. நம்ம ஆரம்பி, ஜீன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் என்னை தம்பின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறா பார்த்தீங்களா, தம்பி ஐ லவ் யூ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாள். அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. சின்ன தம்பி ஐ லவ் யூ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாளா, எனக்கு புரியலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜீன் வந்துட்டு கேட்குறாரு. இது உங்களுக்கு எப்படி அந்த வந்துட்டு ஒரு மைண்ட் தாட் வருது, அதே தான். ஒன்று ஐ லவ் யூ, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆசைப்படுறேன்னு சொல்லணும். அது என்ன தம்பி யார் லவ் பண்ணுவா கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆரம் வந்து கோவமாக கத்துறாரு. இதை கேட்டோன்னே வந்துட்டு நம்ம ஜின்னுக்கு சிரிப்பாக வருது. சரிங்க நல்லா சரிங்க, என்ன நினச்சா எனக்கே சிரிப்பு தான் வருது, நீங்களும் சரிங்க, நீங்களே வந்து ஆல்ரெடி வந்து அப்செட்டாக தானே இருந்தீங்க, அட்லீஸ்ட் சிரிச்சு நீங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆரமே வந்துட்டு ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணி ஒரு மாதிரி க்யூட்டாக அந்த மொமெண்ட் வந்து சிரித்து பேசி அந்த இடம் வந்து ஒரு அளவு காமாக போயிட்டுருக்கு. நம்ம ஜின்மையும் ஓவராக ரிலாக்ஸ் ஆகுது. ஜின் வந்து ஆரம்ப பார்த்து ரொம்ப தேங்க்யூ, நான் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு, எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே பாய், நான் டைம் ஆயிடுச்சு, நீங்களும் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னும் சரி அவரோட கார்கிட்ட போயிட்டாரு, ஆரம்பம் சரி கார்கிட்ட போயிட்டாரு. நம்ம ஜின் வந்து ஆரம்ப பார்த்து திரும்பி வந்துட்டு அது ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு, அதாவது ஜின்னோட காருக்கு முன்னாடி தான் ஆரம்போட கார் வந்து நின்றுட்டுருக்கோம். அவர் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆரம்ப பார்த்துட்டு ஆரம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, நெக்ஸ்ட்டு சான்ஸ் கிடச்சா மீட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்து ஒரு சின்ன ஸ்மெல் பண்ணுறாரு. சான்ஸ் எல்லாம் நம்ம வந்து உருவாக்குறது தான், ஸோ நம்மளை தேடியெல்லாம் வராது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணுறாரு. அவருமே காரில் ஏறி உட்காந்துட்டாரு. ஆரம்போட கார் லைட்டாக மூவ் ஆகும் போது தான் வந்து ஜின் நோட் பண்ணுறாரு. ஆரம்போட காரோட பேக் சைடில் வந்துட்டு அந்த மிரரில் வந்து எழுதியிருக்கு டாக்டர் அண்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் வந்துட்டு இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு எழுதி அந்த ஸ்டிக்கரில் வந்து ஒட்டியிருக்கு. அதை வந்து பார்த்தோன்னே ஜின் வந்து சிரிச்சுட்டு அந்த மொபைலில் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டாரு. கரெக்டு தான், சான்ஸ் நம்ம தான் க்ரியேட் பண்ணோம்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே அதை வந்து சின்னதாக ஸ்மெல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கார் எடுத்துகிட்டு இன்னொரு டேரக்ஷனில் வந்து போயிடாரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஆரம்பம் வந்துட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டார். ஆரம் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆல்ரெடி ஆரம் வந்துட்டு கொஞ்சம் ஜின் கிட்டலாம் பேசி நல்லா அரடிச்சிட்டு 10:30 மேலே தான் வந்துட்டு ஆரம் வந்து வீட்டுக்கே போகிறாங்க. இந்த சைடாக யூனா கூட பேசி சிரித்து யூனா கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு அவங்களுமே ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தட்ட சிரித்து பேசி ஒரு மாதிரி ஃபன் பண்ணால் எப்படி இருக்கும், அதுவும் ஒன்றா வேறு இருந்திருக்காங்க, நிறைய மூவிலாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் அவங்க போய் தூங்கிட்டாங்க, இவன் பதிக்கு வரமாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போய் படுத்துட்டாங்க. நம்ம வந்துட்டு ஆரமே வந்து பார்க்குறாங்க, என்ன வீடு ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது, தூங்கிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி பார்க்குறாருன்னு பார்த்தா வந்துட்டு ஃபுட்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருமே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அவர் ரிலாக்ஸாக வந்துட்டு போயிட்டு வந்துட்டு அவருமே படுத்துட்டார். இந்த சைடு அம்மா அப்பாவும் தூங்கிட்டாங்க, இந்த சைடாக ஜின் ஆரமே தூங்கிட்டாங்க. இந்த சைடு ஜின் வந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஜின்னோட வந்துட்டு அம்மா அப்பா தம்பி எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஜின்மே வந்துட்டு சரி ஓகே ரிலாக்ஸாக போயிட்டு அவருமே வந்து படுத்துட்டாரு. அண்ட் தென் அப்படியே வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் சைடு காமிச்சோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்துட்டு யூனா வந்துட்டு உள்ளே வந்திருப்பாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம ஸ்ரீ வந்து உட்காந்து ஏதோ மொபைலில் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு ஏதோ நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து நம்ம ஷாவான் வந்து நிவி உட்காந்து ஃபுட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுமே எழுந்திரிச்சு வராங்க. நம்ம வந்துட்டு யூனா வந்தோடனே யூனா மொபைல் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே உட்காந்து செக் பண்ணி அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நிவி என்ன பண்ணிட்டு இருக்கேன், நானும் அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ எழுதுற ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணுற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து ஸ்ரீமே சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை, ஸோ வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, பேலன்ஸை செக் பண்ணி என்ன பண்ண போகிறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷாக் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ஸ்கூட்டி வாங்கலான் இருக்கோம் அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு சொல்லவும், ஸ்கூட்டியா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே தானே இருக்குது பக்கத்தில் தானே காலேஜ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம யூனா சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஸ்ரீ தான் அதெல்லாம் இல்லை, ஸோ வந்துட்டு நமக்கு எமர்ஜென்சிக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கல்ஸ் வேணும். ஸோ நம்ம பார்த்திங்கல்ல லாஸ்ட் டைம் நைட்டே வந்துட்டு ப்ராப்ளம்னு வந்துச்சு, நம்ம வந்துட்டு போயிட்டு வெஹிக்கல்ஸ் இல்லாமல் டாக்ஸி கிடைக்காம எவ்வளோ பேனிக் ஆகிட்டு எவ்வளோ வந்துட்டு லேட்டாக அந்த பிளேஸ்க்கு வந்து போனோம்ல. அட்லீஸ்ட் அன்றைக்கி வந்துட்டு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, எதுவும் நடக்காமல் இருந்தனால நம்மளுக்கு வந்து ஓகே, ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா என்ன ஆகுறது, ஸோ நம்மளுக்குன்னு வந்துட்டு ஏதாவது பைக் ஏதாவது வேணும், அதனால தான் வாங்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், சரி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷா வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்ரீமே வந்துட்டு 4 பேரோட அக்கௌண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து சொன்னாங்க நம்மக்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஸோ வந்துட்டு 2 ஸ்கூட்டி தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ
2 வாங்க முடியுமா? நான் கூட பரவாயில்லையே, என்னோட அக்கௌண்ட்டில் காசே இல்லைன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை வந்து சொல்ல, இன்னைக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரெண்ட் வேர்ல்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் சேங்ஷன் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ காலேஜில் ஒர்க் பண்ணுறோம்ல அந்த அமௌண்ட்டுமே இப்போ தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அதை கேட்டோடனே வந்து கேர்ள்ஸ் 3 பேருமா அட்டி பாவி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு தான் நான் இன்றைக்கி உட்காந்து பார்த்தேன். ஏன் நேற்று நான் உட்காந்து பார்த்துருக்க மாட்டேனா, எனக்கு நம்ம அக்கௌண்ட்டில் காசு இருக்குன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டே சொல்கிறாங்க. கேர்ள்ஸ் 3 பேருக்கும் ஷாக்கு, அடி பாவி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான செலவு நம்ம கை செலவுக்கலாம் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு தான் ஸோ வந்துட்டு பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனை வேகமாக வந்து கேட்குறாங்க. உன் அக்கௌண்ட்டில் இல்லை, எல்லா அமௌண்ட்டையும் என்னோட இதில் வந்துட்டு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியும்டி நீ வாழை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தண்டமாக வந்துட்டு எவ்வளோ காசு செலவழிச்சிருக்க தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே யூனாக்கெலாம் இல்லை, வா என் தம்பிக்கு நான் இவ்வளோ செலவழிச்சிருக்கேனாச்சே, எனக்கு கூட நான் இவ்வளோ செலவழிச்சதில்லை, என் தம்பி ரொம்ப லக்கி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஷாலா இல்லை யூனா ஒரு மாதிரி கேமல் கூட்டு. லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், ஒரே ஒரு பென் வாங்கி தாடின்னு சொல்லி கேட்டேன். நீ என்ன பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷாவா யூனாவை பார்க்க எனக்கு வந்து அது அந்த டைமில் என்கிட்ட அக்கௌண்ட்டில் காசு இல்லாமல் இருந்திருக்கும். அப்படியா ஸ்ரீ அந்த கொஞ்சம் அந்த லிஸ்ட்டை கூட அப்படின்னு மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. கரெக்டாக வந்துட்டு ஷா வந்து என்னைக்கு வந்து அந்த பென் கேட்டாங்களோ அன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம ஆரம்காக வந்துட்டு ஃபுட்டு வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பாங்க. அதுவும் எவ்வளோக்கு வந்துட்டு 1000 rupeesக்கு மேலே வந்து ஃபுட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தோன்னே 1000 rupees செலவு பண்ணி ஆளுக்கு ஃபுட்டு வாங்கி தருவேன், 20 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஒரு பென் வாங்கி தர மாட்டல நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி காலையே கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம நிவி இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இது எதுக்கு போய் நீ கேட்டுட்டு இருக்கீங்க, சரி விடுங்க, நான் இப்போ நாளைக்கு போய் வண்டி எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு இருக்காங்க. ஏன் ஷூர் நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்துட்டு டைமே வந்துட்டு போகுது, நைட் டைம் ஸ்பெண்ட் ஆகுது. அப்படியே வந்து ஹோபி சைடு காமிச்சு அப்படின்னா ஹோபியாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே நேராக வீட்டுக்குள்ளே என்ட்ராராம். பார்த்தா வந்து வீட்டில் வந்துட்டு யாருமே இல்லை. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹோபி வந்து கத்திட்டே மேலே போக அவங்க அம்மாவுமே வந்துட்டு நான் இங்கே இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு சவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்துட்டு ஹோபியுமே வந்துட்டு மேலே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே வந்து போய் பார்க்குறான். பார்த்தா வந்துட்டு அது வந்து தங்கச்சியோட ரூமு. ஸோ அவங்க வந்து திங்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருக்காங்களா. என்னம்மா க்ளீனிங் ஒர்க்கா அப்படின்ற மாதிரி கேட்க, க்ளீனிங்லாம் இல்லைடா, இவன் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிட்டாலாமா, அதை கேட்டால் அதான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், நீ என்ன பண்ண நாளைக்கு போகும்போது வந்துட்டு இந்த திங்ஸை மட்டும் அப்படி கொடுத்துட்டு போயிரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல. சரிம்மா, சரி எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, காஃபியும் வந்து ஃபுட்டை எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு தூங்கு, ஆல்ரெடி டைம் பாரு 10:30 ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு காஃபியும் கொடுக்குறாங்க, வந்து ஃபுட்டும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவருமே வந்து போய் தூங்கிறாரு. இப்படியே இந்த டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அண்ட் வந்துட்டு நம்ம வந்து ஷுகா சைடு தான் காமிக்கிறோம். இப்போ போல் அந்த காலேஜோட அந்த கார்னிடார் இருக்குல்ல, அங்கே வந்து நின்றுட்டு கால் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வந்து பின்னாடி வந்து நிவி நின்றுட்டுருக்காங்க. எதுவுமே டிஸ்டர்ப்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்து ஷுகாமே வந்துட்டு சரி ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து நின்றுட்டுருக்காரு. நம்ம வந்துட்டு நிவி பின்னாடி வந்துட்டு பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, நம்ம வந்து ஷுகாமே பின்னாடி திரும்பிட்டு சாரி நான் கவனிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், ஆமாம் என்ன பரவாயில்ல ரொம்ப பிஸி ஆகிட்டு போகிறீங்க போல இருக்குது, பார்க்கவே முடியறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, ஸோ அங்கே போயிட்டேன். ஸோ அப்படியே கொஞ்சம் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, சப்மிட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் டேரெக்டாக அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. எனிவேஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம்னாச்சும் சொல்லிட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, இல்லை எனக்கு புரியலை, சில எப்போவுமே நினச்சோன்னேலாம் பார்ப்பேனா இன்னைக்கு இல்லையா அதான் கேட்டேன், சரி நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நடந்து போயிட்டாங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஷாக் ஒன்றுமே புரியல, ஏன்னா அவங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. இவருக்கு ஃப்ரெண்ட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், இவருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, அவருக்கு என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குறதுனே தெரியல. அவர் வந்து டக்குனு அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணாங்க. அவங்க அம்மா உட்காந்து வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுடா என்னடா ஒர்க் இல்லையா, இப்போ வந்து கால் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கா. இல்லைம்மா எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்ல. என்னடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவை கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம்னாச்சும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்கா. ஏன்னா யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்க, அவருக்கு வந்து அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒருத்தர் யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், சரி அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. எந்த பொண்ணு சொல்லிச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுறாங்க. அம்மா நான் உங்ககிட்ட எந்த பர்சன் என்ன எப்படி சொன்னாங்கன்னு கூட சொல்ல, நீங்கள் எப்படி அது கரெக்டாக பொண்ணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல. அப்போ கரெக்டு தான், அது பொண்ணு தான், சரி சொல்ல என்ன சொன்னா, என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு அதை தெளிவாக சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்க. அது ஒன்றும் இல்லைம்மா, இங்கே வந்துட்டு நான் அந்த நியூவாக 4 ப்ரொஃபஸர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு பொண்ணு தான் நேற்று நான் காலேஜில் வந்துட்டு இல்லை, ஸோ அதை வந்து நோட் பண்ணிட்டு எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. நானும் சொன்னேன் நெக்ஸ்ட் டைம் நாச்சும் சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க, எனக்கு என்னன்னு தெரியல, ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து
ஷிகா வந்து ஷிகாவோட அம்மாட்ட கேட்கா. ஷிகா அம்மா வந்து மொத்தத்தில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பொண்ணு வந்துட்டு ஷை டைப்பாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு எப்படி இதை வந்து எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம்னாச்சும் சொல்லிட்டு போங்க, உங்களை வந்து பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை ட்ரக்கடான பொண்ணு சொல்லிருந்துச்சு அப்படின்னா, மோனே நீ அடுத்த தடவை மட்டும் சொல்லிட்டு போகலன்னா உங்கள் கை காலை உடச்சிருவேன் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கோம். ஒருவேளை நார்மலாக ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு சொல்லியிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எங்கே போனாலும் சொல்லிட்டு போங்க, நீங்கள் உங்களை வந்து பார்க்காம வந்துட்டு நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு அக்கறையில் கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒருவேளை கேரிங்காக ஒரு பொண்ணு கேட்டிருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த சைடு ஷியோக்காமா போது நிறுத்துங்க, நான் எதனால அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னு தான் நினச்சேன், நீங்கள் எந்த ஆங்கில பொண்ணு சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு ஃபோனை வைங்க, நானே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன்னு சொல்லி கால் பண்ணேன், நீங்கள் என்ன இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இந்த சைடு ஷியோக்கோ எதுக்கு தான் அந்த பொண்ணு அப்படி சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே வந்துட்டு இருக்காங்க. அந்த சைடு அவங்க அம்மாவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒன்று ஓடுது போல இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அவங்களும் சிரிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. அப்படி இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் 4 பேருமே வந்துட்டு கொஞ்சம் கேண்டீனில் தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, கேர்ள்ஸ் நம்ம வந்துட்டு போகலாம்ல, ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஸ்கூட்டி வந்துட்டு வாங்குறதுக்கு, ஸோ எல்லாம் வந்துட்டு பேப்பர் ஒர்க்ஸுமே வந்துட்டு எண்ட் ஆகிடுச்சு, ஸோ இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது வந்துட்டு ஸ்கூட்டி வந்துட்டு வாங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளாட்டி பேப்பர்ஸ் ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷா வந்து கேட்கா, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நான் மொபைலே எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டேன், ஸோ வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு வந்துட்டு நம்ம போயிட்டு இன்றைக்கே வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல, வெல்டன் இவ்வளோ சீக்கிரம் எல்லா ஒர்க்கையும் முடிக்கிற சூப்பர்மா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ரீயை பாராட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு நம்ம யூனோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. யூனோ வந்து பார்த்துட்டு, உன் ஃபோன் எங்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷாவை பார்த்து கேட்கா. ஷா வந்துட்டு ஏன்டி அப்படின்ற மாதிரி கேட்கா. அம்மா கால் பண்ணாங்க பேசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மொபைல் எடுத்து நம்ம வந்துட்டு ஷா கிட்ட கொடுக்க. ஷாவுமே கால் பண்ணிட்டு சொல்லுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் வந்து அவள் காலேஜில் இருக்கேன், எது கால் பண்ணிங்கன்னு கேட்க. தெரியும் இந்த டைமில் நீ வந்துட்டு கேண்டீனில் தண்டமாக தான் உட்காந்துருப்பேன்னு சொல்லிட்டு, சரி சொல்லு, நீ போயிட்டு உன் அத்தையை பார்த்தியா, அவள் எப்படி இருக்கா, அப்போ பரவாயில்லையா, அவள் உடம்புல க்யூர் ஆகிடுச்சா, சாப்பிட்றாளா, நீ எப்போ போய் பார்த்த அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா போதும் நிறுத்துங்க, நான் தான் சொல்லிட்டேன், நான் 1 டைம் தான் போய் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் போய் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டுகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், ஆல்ரெடி 1 டைம் போனது இன்னும் வரைக்கும் என் அப்பா கிட்ட சொல்லேன்னு சொல்லிட்டு தலை பிச்சுக்குது. இல்லை நீங்கள் போயிட்டு மறுபடியும் பாருங்க, என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் வைங்க ஃபோன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா சொன்னாங்க. எங்கே பாருடி, அவள் ஒரு குழந்தை மாதிரி, நீ வந்துட்டு அவளை போய் பார்த்துக்கோ, அவளுக்கு வந்துட்டு குக் கூட பண்ண தெரியாது தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம ஷியாவோட அம்மா சொல்ல, அம்மா எனக்கு கேஸே பற்ற வைக்க தெரியாது, தெரியும்ல, கேஸ் அடுப்பே பற்ற வைக்க தெரியாது அப்படின்னு மாதிரி வந்து சொல்லாங்க. அது எனக்கு நல்லா தெரியும், நீ போயிட்டு குக் பண்ணலாம் கொடுக்க தேவையில்ல, அவளை போய் பார்த்துக்கோ, பக்கத்துலேயே இரு, அவளுக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடு, கரெக்ட் டைமுக்கு ஃபுட்டு எடுத்து கொடு, அதை மட்டும் பார்த்துக்கோ, நீ வந்துட்டு போகிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஷாக்குமா, நீங்கள் கொஞ்சம் ஃபோனை வைக்கிறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஷாக் வந்து அவங்க அம்மா சொன்னால் கேட்பாங்க, பட் அப்பாவுக்கு அகேன்ஸ்டாக இப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த சைடு ஷாக் என்ன பண்ணதுனே தெரியல. அப்போ வந்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் தான் என்னடி அப்படின்ற மாதிரி கேட்கா. அம்மா போய் வந்து அத்தையை பார்க்க சொல்கிறாங்க, ஆனால் அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, மச்சான் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் அப்பா பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம கேர்ள்ஸ் கேட்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. அப்போ வந்துட்டு நம்ம ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, உன்னோட அப்பா வந்துட்டு உங்கள் அத்தையை பற்றி பேசுகிற நோட்ஸ் எல்லாம் நீ நோட் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. அவங்களுமே வந்துட்டு இல்லை நான் நோட் பண்ணதெல்லாம் இல்லை, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஷாங்க வந்து எங்கேச்சு போயிடறாங்க. இந்த சைடு வந்துட்டு இவனுமே வந்துட்டு சரி ஓகே நானும் கிளம்புறேன், எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 1 by 1 வந்துட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடறாங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஹோபி சைடு தான் காமிக்கிறோம். ஹோபி வந்துட்டு அவங்க சிஸ்டரை மீட் பண்ண போயிருப்பார் இல்லையா, ஸோ அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டைம் பார்த்தா ஒரு 10 o'clock இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா வந்து நைட்டு லேட்டாக தானே வந்திருப்பார் ஹோபி, அதனால் லேட்டாக தான் டியூட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோமே வந்துட்டு லேட்டாக தான் கிளம்பியிருப்பாரு. 10:30 இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா உள்ளே போகிறதுக்குலாம் பர்மிஷன்லாம் கிடையாது, வெளியே தான் வந்துட்டு அந்த பொண்ணு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஹோபியோட வந்து சிஸ்டருமே வராங்க. சிஸ்டர் கூட வந்துட்டு 2 வந்துட்டு பொண்ணுமே வருது. வந்துட்டு நம்ம ஹோபியை பார்த்துட்டு ஹாய் அண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹாய்மா எப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் வந்து ஹோபியோட தங்கச்சிட்டையுமே ஹோபி வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஹோபியோட தங்கச்சி ரொம்ப உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிட்டுருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஒரு 2 weeks என்னமோ கூட ஆயிருக்காது, ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப வந்துட்டு வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்குது. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா, ஹெல்த் ஏதாவது ப்ராப்ளமா, உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபீவர்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பாடியில் வந்துட்டு ஹீட் இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு ஃபோர்ஹெட்ல கை வச்சுட்டு. ஸோ வந்துட்டு அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டயட் இல்லை, ஸோ அதான் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. டயட்டா, என்ன சொல்கிற, டயட்டு வந்துட்டு இருந்து இப்படி உடம்பு மெலிஞ்சு போயிருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு இப்படி வந்து தங்கச்சிக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாக பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒரே தங்கச்சியா ரொம்ப வந்து பாசமாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு, நல்லா கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து உடம்பு புதுசுன்னு இருந்திருக்கும். இப்படி இருக்க பொண்ணு வந்துட்டு டக்குன்னு உடம்பு இல்லாமல் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இது பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஹோபி வந்துட்டு என்னடா, ஸோ வந்துட்டு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்க, கஷ்டமாக தான் இருக்குது, ஸோ வந்துட்டு
உங்களை விட்டு வேறு தள்ளி இருக்கான். ஸோ ஃபுட்ஸ் டயட்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜிம் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராக்டிஸ் இல்லைண்ணா. ஸோ தூக்கமே இல்லை. ஸோ அதுவுமே ஒரு மாதிரி தானே இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ அதாவது ஹோபியோட சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஹோபி இது கேட்டோன்னே ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஹோபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவங்களோட சிஸ்டர் ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க தங்கச்சி ரொம்ப சரி ஓகே நான் விடுங்க பார்த்துக்கிறேன், இது என்னோட ட்ரீம்காக தானே நான் பண்ணிகிட்ருக்கேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹோபியை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹோபியுமே ஹக் பண்ணிவிட்டு ஒன்று நீ நல்லா பார்த்துக்கோ, அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே நம்ம ஹோபியோட சிஸ்டரை ஹோபி ஒரு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே அங்கே போகிறாரு. மனசே இல்லை தங்கச்சி எப்படி பார்த்ததுல ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிட்டு அப்படியே கார் ட்ரிப் பண்ணிவிட்டு அவர் நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகிறாரு. ஓகே கேஸ் இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இந்த பாட்டை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.